நைட்டில் அவசியம் 7 ஹவர்ஸ் தூங்குங்க. பகலில் நீங்கள் என்ன தூங்கினாலும் அந்த ஹார்மோன் வராது. நைட்டில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த லாஸ்ட் இயர் ஒரு ஃப்ளட்டு வந்தது நம்ம சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லலாம். அப்போல்லாம் நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆஸ் அ ஆர்டிஓவாக என்னுடைய ரோல் இல்லை. இருந்தாலும் எங்கள் கலெக்டர் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஏரியாவை கொடுத்து அந்த ஏரியாவில் ஃப்ளட் ரிலீஃப் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள், மனிதாபிமானம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கோம். நல்ல ஒரு பிளைன் ரோடில் போகக்கூடிய ஒரு இடத்துக்கே எங்களால் போக முடியல. நாங்கள் we have arranged 100 numbers of boats. அந்த போட்ஸ் எல்லாமே ஏரியிலிருந்தும் கடலில் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட இருந்தும் வாங்கி அவங்க லாரியை போட்டு அந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு போட்டில் தான் சர்வீஸ் பண்ணோம். போட்டில் தான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தோம். டெய்லி போவோம். காலையில் ப்ரெட்டு, சப்பாத்தி, ஃபுட்டு டெய்லி காலையில் நானே போட்டில் போயிட்டு அவங்கள ரெஸ்கியூவும் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். என்னுடைய போட்டில் போயிட்டு நாங்கள் 3 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சோசியல் ஆக்டிவிட்டீஸும் எல்லாருமே நீங்கள் அதை செஞ்சீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. மெட்ராஸில் கிட்டத்தட்ட எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாலண்டியர், சார் எங்களுக்கு என்ன ஒர்க் கொடுங்க, எங்களுக்கு என்ன ஒர்க் கொடுங்கன்னு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு சோசியல் சர்வீஸ்லையும் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மற்றபடி வேறு ஒன்றும் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும், ஏதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா எப்போ வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் நிறையா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் சார் பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால நான் இந்த உரையை உங்களோட இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your useful speech. I now request Mr. Prabhuram sir of 1995 batch alumni to give away the memento to Engineer Sampath Kumar sir as a token of respect.